அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்மி டேரிஸ் அபுதாபி. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் சையது ஃபெஸ்டிவலோட பார்ட் 2 வீடியோ தான். நம்ம உள்ளே என்ட்ரு ஆனோடனே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து செக்இன்காக வந்து போகணும். பேக்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே போயிட்டோம். வெளியே போயிட்டு பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் செட்டப்போட ஃபுல்லாக எல்லாருமே நல்லா இருந்துச்சு. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருந்துச்சு. அப்படியே போயிட்டு நம்ம ஒரு நாட்டுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, இனிமேல் நீ வந்து சொல்லவே கூடாது, என்னை இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு, பாரு நான் உன்னை எல்லா நாட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் ஒரு நாட்டையாக விசிட் பண்ணோம். சிரியா, கொரியா, பாகிஸ்தான், இந்தியா, இந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து விசிட் பண்ணோம். இதுலேயும் வந்து ஒரு நாட்டோட பாரம்பரியத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நீங்களாம் போனீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே போனீங்கன்னா ஒரு நாட்டிலையும் ஒரு ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மியூசிக்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஆக்சுவலாக நீங்களாம் போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி நாங்கள் போயிட்டு ஒரு இடத்துக்கும் போயிட்டு சூப்பராக எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். இதுலேயும் உள்ளே போகும்போது அந்த நாட்டோட சாக்லேட் அப்புறம் ஜூஸ்லாம் வந்து சும்மா சாம்பிளுக்கு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்படி நாங்கள் வந்து வந்தோம். இங்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து வாங்க முடியாது போல், கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. சும்மா நம்ம போயிட்டு அந்த ஹனிலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் போனால் பாருங்கள். ஒரு நாட்டுக்கு போகும்போது மட்டும் அங்கே மட்டும் ஒரு ஈவெண்ட் மட்டும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை மட்டும் நம்ம அப்படியே அந்த மியூசிக்கை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அல்லாஹ் அக்பர், அவ்வளோ கூட்டம், அவ்வளோ இதாக இருந்துச்சு. பார்க்கவே ஒன்றுமே சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே நம்ம பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு இடம் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. போன டைம்லாம் பார்த்திங்கன்னா சும்மா இந்த ஒரு நாட்டோட செட்டப் மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா ஒண்டர்லேண்டு. அந்த ஒண்டர்லேண்டு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிள்ளைங்களை வந்து நம்ம தனியாக அங்கே போயிட்டு விட்டுட்டு நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஸ்பேஸ் வந்து. அந்த ஒண்டர்லேண்ட் உள்ளே போனோடனே அந்த பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியா வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கேட்டிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கவலையே பட வேணாம். அந்த கூட்டத்தில் நம்ம பிள்ளைங்களை காணா போயிடுமோ அப்படி இப்படின்னு. நீங்கள் உள்ளே வந்துன்னு இங்கே விட்டுட்டு போயிட்டீங்கனாலே பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக வயிறு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், ரொம்ப பசிக்குதுப்பா, அரபி ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு அரபி ஸ்வீட் சாப்பிட்லன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு உள்ளே வந்தோடனே நம்மளோட கடை இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஷேக் சையத் ஃபெஸ்டிவல் போனீங்கன்னா இந்த ஷாப்பை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஃபுட்டும் சரி காஸ்ட்டும் சரி ரெண்டுமே, காஸ்ட்டும் கம்மியாக இருந்துச்சு, ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். உள்ளே என்ட்ரானோடனே ஒரு அரபிக் சவுண்டு கேட்டோடனே எல்லோரும் அந்த சைடு போனாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா அங்கே அரபிக் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாஷாஅல்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த வாட்டர் டான்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வாட்டர் டான்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படியே நம்ம திரும்ப பஸ் ஏறி திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. எல்லோரும் போயிட்டு பாருங்கள். நீங்கள் சாட்டர்டே சண்டே மட்டும் போனீங்கன்னா அந்த கிளாஸ் சண்டே போனாங்க. எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே நானும் போய் நான் போடுவேன். எல்லோரும் சொன்னாலும் வீட்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்.